Hello friends, welcome back to our channel. Last week Cook with Komaliல செஃப் வெங்கடேஷ் பட் சாரே அசந்து போற அளவுக்கு நம்ம கனி கர்ட் ரைஸ் வச்சு ஒரு சூப்பரான ஃப்ரிட்டர்ஸ் செஞ்சிருந்தாங்க. அந்த டேஸ்டியான கர்ட் ரைஸ் ஃப்ரிட்டர்ஸ் தான் நம்ம இன்னைக்கு செய்ய போறோம். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. கர்ட் ரைஸ் ஃப்ரிட்டர்ஸ் செய்யறதுக்கு 1.5 கப் அளவு சாதம் எடுத்துக்கலாம். ஒரு மிக்ஸி ஜார்ல போட்டுக்கோங்க. 1.5 கப் சாதம் அப்படிங்கும்போது 1/2 கப் அளவு தயிர் எடுத்துக்கலாம். அதையும் மிக்ஸி ஜார்ல போட்டுக்கலாம். தேவையான அளவு சால்ட் சேர்த்து இதை நல்லா நைஸா அரைச்சு எடுத்துக்கலாம். இந்த கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு நீங்க தயிர் சேர்த்திக்கோங்க. தயிர் நிறைய சேர்த்த வேண்டாம். பத்தலைனா மறுபடியும் கூட சேர்த்துக்கலாம். ஃபர்ஸ்டே தயிர் நிறைய சேர்த்திட்டோம்னா ரொம்ப லிக்விட் மாதிரி ஆயிரும். அப்புறம் நம்மளுக்கு ஃப்ரிட்டர் செய்யறதுக்கே வராது. அடுத்து இந்த சாதத்துக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம். தாளிக்கிறதுக்கு 1 டீஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்திக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவு சீரகம், அடுத்து ஒரு பச்சை மிளகாய், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, கொஞ்சமா கருவேப்பிலை, இதெல்லாமே சின்ன சின்னதா கட் பண்ணி எடுத்துருக்கேன். அதை இதுல சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த தாளிப்பை ரெடி பண்ணி வச்சிருக்க தயிர் சாதத்தை கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். கையில இந்த மாதிரி எண்ணெய் தடவிட்டு ரெடி பண்ணி வச்சிருக்க தயிர் சாதத்தை சின்ன பால் மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம். எண்ணெய் தடவிட்டா கையில ஒட்டாம ஈஸியா உருட்ட வரும். நல்லா சின்ன பால் மாதிரி இந்த மாதிரி உருட்டி எடுத்துட்டு நடுவுல சின்ன ஹோல் போட்டுக்கலாம். ஹோல் போட்டுட்டு பிக்கிள் வச்சுக்கலாம். உங்ககிட்ட எந்த பிக்கிள் இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. பிக்கிள் வச்சுட்டு க்ளோஸ் பண்ணி மறுபடியும் நல்லா உருட்டி எடுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லா சாதத்தையும் ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டோம். அடுத்து 2 டேபிள் ஸ்பூன் அளவு மைதா மாவு எடுத்திருக்கேன். அதுல கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்தி கட்டி இல்லாம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். ரெடி பண்ணி வச்சிருக்க ரைஸ் பாலை மைதா மாவுல டிப் பண்ணி அதே போல பிரெட் கிரம்ஸ்ல போட்டு நல்லா எல்லா சைடும் கோட் ஆகிற மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். இதே மாதிரி எல்லாமே ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டோம். அடுத்து நம்ம எண்ணெயில பொரிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் ரெடி பண்ணி வச்சிருக்க ரைஸ் பால்ஸை போட்டுக்கலாம். எல்லா சைடும் திருப்பி திருப்பி விட்டு நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். கர்ட் ரைஸ் ஃப்ரிட்டர்ஸ் இப்ப ரெடி ஆயிடுச்சு. இதை எடுத்துக்கலாம். கலரே எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க. டேஸ்ட் அதை விட சூப்பரா இருக்கும். வெங்கடேஷ் பட் சாரையே அசத்தி கனி வின் பண்ணாங்க. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு கொடுங்க. உங்க வீட்டுல இருக்கிற எல்லாரும் அசந்து போவாங்க. இந்த ரெசிபி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பட்டனை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோட உங்களை எல்லாம் மீட் பண்றேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.